கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக, வடக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்கள் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனை 4 பேர் சேர்ந்து அநியாயமாக பேசினா நாமும் சேர்ந்து அந்த கூட்டத்தோடு கூட கலந்து அதே காரியத்தை செய்யக்கூடாது. அவர்கள் ஒருவனுக்கு விரோதமாக தீங்கு செய்ய கூட்டம் கூடும்பொழுது நீ அதற்கு துணை போகக்கூடாது. இதை தேவன் அருவருக்கிறார். உன் சுயநீதியை நீ நம்பாம நீ அவளோடு கூட சேர்ந்து ஒருவனுக்கு தீமை செய்ய நினைத்தா ஆண்டவர் உன் நீதியை புரட்டி போடுவார். அல்லேலூயா. நீ தேவ நீதியை நம்பி பிழைக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பட்சத்தில் சார்ந்து நில்லுங்க. தேவன் காட்டின வழியில் நீங்கள் நடங்க. அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நமக்கு சேர்க்கிற சேர்க்கன்னு ஒன்று இருக்குதுங்க. தீவர்களோடு சேர்ந்தா நல்லா இருக்கிற பசங்க கூட பிள்ளைங்க கூட இந்த காலத்தை கெட்டு போகிறாங்க. ஏன் தெரியுமா? சேர்க்க, ஃப்ரெண்ட்ஷிப். ஆகவே உங்களுடைய நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல மிகவும் எச்சரிக்கையோடு காணப்பட வேண்டும். நட்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த காலத்தில் ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:33 பவுல் சொல்கிறார், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். தேவையில்லாத சவகாசம், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், அல்லேலூயா, நம்முடைய ஒழுக்கத்தையே சீர்கிட்டு போக பண்ணுதுங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். இது பாவம், இது செய்யக்கூடாது, தீங்கு செய்ய உன் கால் ஓடக்கூடாது, துன்மார்க்கனுடைய வழியில் நீ நடக்கக்கூடாது, அந்த வழியில் நீ நிற்கக்கூடாதுன்னு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்க காரியங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10-11 பார்க்க முடியும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினால் சம்மதியாதே என்று சொல்கிறார். அல்லேலூயா. இது கவர்ந்து இழுக்கிற வார்த்தைகளுக்கு நாம் மதிமயங்கி போய்விடக்கூடாதுங்க. இதுதான் பாவத்தின் ஆரம்பம். இங்கேவா பதுங்கிருந்து யாரையாவது ரத்தம் சிந்துபடி கொல்லலாம், யாரையாவது அப்பாவி கிடைத்தா ஒளிந்திருந்து அவனை தாக்கி கட்டுவோம் என்று இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவான். தேவையில்லாத காரியம், சிகரெட் பிடிக்க சொல்லுவான், தண்ணி அடிக்க சொல்லுவான், தவறான காரியங்களை செய்ய சொல்லுவான். ஏன் தெரியுமா? அவன் செய்கிறானே, நான் ஏன் செய்யக்கூடாது? பாவம் ரொம்ப நல்லா இருக்குங்க செய்கிறதுக்கு, ஆனால் முடிவில் கசக்கும், நம்ம இதை அழிச்சு விடும். பிரியமானவர்களே, பாவம் செய்யாதபடிக்கு, தீங்கு செய்கிறோடு நீ கலவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீதிமொழிகள் 1:17 சொல்லப்படுகிறது, என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் செல்கிற பாதை வேண்டாம்ப்பா, அது நீ போவாது. நித்திய ஜீவ பாதை ஒன்று இருக்குது, அதில் பிரயாணிங்க. அதில் தான் நமக்கு நன்மை இருக்குது. பிரியமானவர்களே, ஒருவனுக்கு விதமாய் பொய் சாட்சி சொல்வதே பாவங்க. அல்லேலூயா. சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். நீதிமொழிகள் புஸ்தகம் 19:5 சொல்லப்படுகிறது, பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், அதாவது தண்டனைக்கு தப்பான். பொய் பேசுகிற நாவை கர்த்தர் வெறுக்கிறார். பொய் உதடுகள் அவருக்கு அருவருப்பானது. அவர் வெறுக்கிறாரு, அது அவருக்கு அருவருப்பானது. ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லுகிறேன். இது நடந்தது, பைபிள் நடந்த ஒரு சம்பவம். அல்லேலூயா. நாபோத் என்ற ஒரு மனுஷன் தான், அவன் இஸ்ரேலன். அவனுக்கு இடத்துல ஒரு அழகிய திராட்சை தோட்டம் காணப்பட்டது. ஆகாப் ராஜா அந்த இடத்துல அரசாண்டு கொண்டு வந்தான். அதுக்கு பக்கத்தில் தான், அவன் அரண்மனைக்கு பக்கத்தில் தான் இவருடைய அந்த திராட்சை தோட்டம் இருக்கிறது. இந்த ஆகாப் ராஜாவுக்கு அந்த திராட்சை தோட்டத்தை எப்படியாவது அவர் இடத்துல வாங்கிக்கணும்ட்டு ஆசை. அதனால் என்ன செய்கிறார் தெரியுமா? இவர் சென்று கேட்கிறார் இந்த நாபோத்திடம், எனக்கு அதை கொடுத்துருப்பா, அதில் நான் கீரை தோட்டம் வச்சு நான் பயிர் வைக்க போகிறேன், எனக்கு அதை கொடுத்துரு. நாபோத் சொல்கிறாரு, இது என்னுடைய தகப்பனுடைய சுதந்திரம், அதை என்னால் கொடுக்க முடியாதுங்க. ராஜா சொல்கிறார், ஆகாப்பு, நான் உனக்கு எவ்வளோ காசு வேணா தரேன், அதுக்கேற்ற விலையை கொடுக்குறேன், இல்லை வேறு நிலத்தை கொடுக்குறேன்ப்பா, நீ அங்கே போயிட்டு பயிர் வைத்து கொண்டு அங்கே இடத்துல உன் திராட்சை தோட்டம் நாட்டிக்கொள்ளுன்னு சொல்லும் போது கூட இந்த நாபோத் அதுக்கு சம்மதிக்கவில்லை. இதனால் இந்த ஆகாப்புக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவத்தின் விளைவு என்ன தெரியுமா ஆகுது? அவன் வீட்டுக்கு சென்று துக்கமுகத்தோடு படுத்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய மனைவி எசபேல் கேட்குறாங்க, ஏன் சாப்பிடாமல் நீங்கள் படுத்து கொண்டு இருக்கிற போது இந்த சம்பவத்தெல்லாம் சொல்லும் பொழுது எசபேல் சொல்கிறா, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன், அந்த நாபோத்திடமிருந்து அந்த திராட்சை தோட்டத்தை நான் அவனுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கபடமான ஒரு பொய் சாட்சிக்காரர்களை, பேலியாளி மனுஷங்க 2 பேரை ஆயத்தப்படுத்தி அது மாத்திரமல்ல பொய் சொல்ல செய்கிறான். ஆமீன். இவங்க 2 பேரும் சென்று எல்லார் மத்தியிலும் பொய் சொல்கிறாங்க. என்ன பொய் தெரியுமா? இந்த நாபோத் ராஜாவை தூஷித்து பேசினான்ட்டு பொய் சாட்சி சொன்ன மாத்திரத்தில் தீர்ப்பு வழங்குறாங்க, அந்த நாபோத்தை நீ கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று. அதே போல் சம்பவம் நடக்குதுங்க. நாபோத் ரத்த சாட்சியாக அங்கே கல்லெறியப்பட்டு அவன் ரத்த வடிய அவன் அந்த இடத்துல செத்து போகிறான். ஒரு பொய் சாட்சிங்க தீவரோடு கூட சேர்ந்துக்கிட்டு பொய் சொன்னதுனால உயிர் போச்சு. அல்லேலூயா. இதனால் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு சும்மா மாத்திரம் இருந்துடல, உடனடியாக அந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். எலியா போயிட்டு இந்த ஆகாப் ராஜா எடுத்த தேவனுடைய வார்த்தைகளை ஸ்ட்ரிக்டாக பேசுகிறார். அவர் பண்ணது பாவம்னு சொல்கிறார். உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று இந்த காரியத்தை ஆகாப் ராஜா இடத்துல சொல்ல போது ஆகாபுக்கு பயம். அல்லேலூயா. எசபேலுக்கும் தண்டனை வருது. எசபேலின் அவருடைய தலையை, அவருடைய சரீரத்தை நாய்கள் தின்னும். பாவத்தின் சம்பளம் மரணங்க. பாவம் மிகவும் கொடியது.
தீயவர்களோடு நீங்கள் செய்கிற காரியம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்துறது. தீயவர்களை வழியில் நிற்காதீங்க, அதை பின்பற்றாதீங்க. நியாயத்தை புரட்டவர்கள் கூட நீங்கள் சேராதீங்க. பொய் சாட்சி சொல்லாதீங்க. அந்த பாவத்தை நீங்களும் தூக்கி சுமந்து கொள்ளாதீங்க. தேவன் காட்டுகிற நல்வழியில் நீங்கள் நடக்கும் பொழுது அவருடைய நீதியை நிலைநாட்டி அல்லேலூயா உங்களை நித்திய ஜீவ பாதையில் நடத்துவார்.